இனிய வணக்கங்கள். நான் அபர்ணாமணியன், தமிழாசிரியர். தமிழ் கிளாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திச்சிட்ருக்கேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற வகுப்பு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட பேசினீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் இதே ஆதரவை எனக்கு தொடர்ந்து அளிங்க. என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தமிழை எளிதாக சொல்லித்தர முடியுமோ அந்த முறையில் சொல்லித்தரதுக்கான முயற்சியை நானும் செய்து கொண்டே இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக நாம் பார்த்த வகுப்பில் இலக்கணங்களுடைய 5 வகையை பார்த்தோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது எழுத்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த எழுத்து இலக்கணத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் இதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எழுத்துக்களின் வகை என்ன இருக்குது? எழுத்துக்களின் வகை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, அதை பற்றி வர்றது. அடுத்து வடிவம். வடிவம்னா என்னது? ஒரு எழுத்தை 2 வகையாக சொல்கிறோம். ஒலி வடிவம், வரி வடிவம். ஒலி வடிவம் அப்படின்னா சவுண்டு, நம்ம உச்சரிக்கின்ற முறை, ஆ, தா, பா, அந்த மாதிரி உச்சரிக்கின்ற முறை, அது ஒலி வடிவம். எழுதுறோம் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இந்த வடிவம் அப்படிங்கிற முறையில் படிக்கிறோம். அடுத்து ஒலிப்பு முறை. எப்படி ஒலிக்கிறோம்? கா அப்படிங்கிற சவுண்டு எப்படி வருது? இக்கு ப்ளஸ் ஆ, கா. அந்த ஆ அந்த சவுண்டு தான் கால வரும். இப்போ ஐ அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இச்சு ப்ளஸ் ஐ, சை. அந்த உயிரெழுத்தினுடைய ஒலிப்பு முறையோடைய தான் அந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒலிப்பு முறை அமையுது. அந்த ஒலிப்பு முறைகளை பற்றி படிப்பது தான் ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மாத்திரை. மாத்திரைனா என்னது? மாத்திரை அப்படிங்கிறது இந்த ஒலிப்பு முறையினுடைய கால அளவு. என்ன கால அளவுனா என்ன? சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லா எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த குறில் நெடில் வேறுபாடு அறிந்து ஒலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குறில் எழுத்துக்கள் அப்படின்னா கண் இமைக்கின்ற நேரம் அல்லது விரல் இப்படி ஒரு சொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவ்வளவுதான் மாத்திரையினுடைய அளவு. இதற்கு ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு மாத்திரை. அது உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறிலை விட கொஞ்சம் நீட்டி ஒலிப்பது. நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. அதுவும் உயிரெழுத்தாக இருந்தாலும் 2 மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தாலும் 2 மாத்திரை. அந்த மாதிரி ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, ஒற்றை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரைங்கிறத படிக்கிறது தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எழுத்துக்கள் இணையும் முறை அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த எழுத்துக்கள் இணையும் அப்படிங்கிறத நாம் படிக்கிறோம். இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஒலிப்பு முறைக்கு சொன்னோம் இல்லையா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது, 216 எழுத்துக்களும் தோன்றுகிறது அப்படின்னோம் இல்லையா. அந்த எழுத்துக்கள் தோன்றுகின்ற முறையை படிக்கிறது தான் எழுத்து இணையும் முறை. அடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் எழுத்துகளின் வகை. மேலே ஒரு வகை இருக்கு, இங்கே ஒரு வகை இருக்கு. அந்த வகைக்கு நீங்கள் சொன்னீங்க உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு. அப்போ இது என்ன வகை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எழுத்துக்களினுடைய வகை அப்படின்னா, எழுத்துக்களை பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள் என்ன, சார்பெழுத்துக்கள் என்ன, இந்த ஒலிப்பு முறை எப்படி, மாத்திரை அளவு என்ன, எழுத்துக்கள் இணையும் முறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எழுத்து இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் பார்த்துருக்கோம். எழுத்து இலக்கணம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, எழுத்துக்களினுடைய வகை, வடிவம், ஒலிப்பு முறை, மாத்திரை, எழுத்துக்கள் இணையும் முறை, எழுத்துக்களின் வகை பற்றி கூறுவது தான் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் குறிப்பாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய வகைகள் எல்லாத்தையும், இதை பற்றிய விரிவான விளக்கங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி. தமிழால் இணைவோம், தமிழை கற்போம். வணக்கம்.